உருளைக்கிழங்கு பாயசம். ஓகே. உருளைக்கிழங்கு அல்வா பண்ணிருக்கா. இப்ப அப்படியா? உருளைக்கிழங்கு பாயசம் பாயசம். நாம. ஆமா. சரி. இது வந்து நான் கோவால வந்து ஒரு ஷோவுக்கு போயிருந்தப்போ, ம். அந்த டான்சர் அக்கா ஸ்வப்னா அக்கா வந்து அவ வீட்ல பண்ணி வச்சிருந்தா. ம். ஸோ எல்லாரையும் சாப்பிட்டு பார்க்க சொல்லிட்டு, இது என்னன்னு யாராவது கரெக்ட்டா சொன்னீங்கன்னா ரூ. 1000 குடுக்குறேன். நீங்க கரெக்டா சொல்லிருப்பேலே. சொல்லலையே. ஏன் அப்படி? ஏன்னா அதுல பாதாம் எசன்ஸ ஊத்தி தொலைச்சுட்டா. ஓகே, ஓகே. அதனால எல்லாம் பாதாம் கீர், பாதாம் பாயாசம்னு ஏதோ உளறி வச்சுட்டோம். முன்ன வந்து உருளைக்கிழங்கு அல்வா பண்ணிட்டு அதுல பாதாம் எசன்ஸ் ஊத்தி ஊத்தி பாதாம் பாதாம் அல்வா அல்வா. குடுத்துருவா. இப்ப அது மாதிரி பண்ணிட்டா. சரி. ஸோ அந்த மாரி பண்ணிட்டா. கடைசில ரூ. 1000 யாருக்குமே இல்ல. அக்காவுக்கே தங்கி போயிடுச்சு. யாராலயும் சொல்ல முடியல. சரி. இது உருளைக்கிழங்கு பாயசம் அப்படின்னா. இப்ப ஸோ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பாயசத்துக்கு என்னென்ன வேணும்னு பாத்திரலாம். கண்டிப்பா. உருளைக்கிழங்கு பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க. உருளைக்கிழங்கு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 4, பால் 1 கப், சர்க்கரை 1/2 கப், முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. பொட்டேட்டோ பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ம். இப்ப நீங்க தான் சார் சொல்லணும். கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வேக விட்டு, நல்ல ஒரு 4, 5 விசில் வேக விட்டு, ஓகே. எடுத்து அத அந்த மேல தோலெல்லாம் பண்ணி எடுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஓகே. ஓகேவா? பால நன்னா காய்ச்சி வச்சுக்கணும். ம். அதுவும் நல்ல திக்கு பால் இருந்ததுன்னா, நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி கூட ஊத்திக்கலாம். ஆ. ஓகேவா? ஆ. ஸோ அந்த நம்ம குவான்டிட்டி உருளைக்கிழங்கு என்ன எடுக்கிறோமோ, எந்த அளவு அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பால் பால் ஆட் பண்ணிக்கணும். எடுத்துக்கணும். ரொம்ப திக்கா ஆயிடக்கூடாது பாயசம். அந்த ஏன்னா உருளைக்கிழங்கே ஆல்ரெடி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஆமா, ஆமா. அதனால நம்ம அத எல்லாம் அரைச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேணுங்கிற அளவு பால் ஊத்திக்கலாமா, இல்ல ஓகே. கொஞ்சம் ஜலம் ஊத்திக்கலாமான்னு பார்க்கலாம். ஓகே. அப்புறம் வந்து சர்க்கரை ம். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாரி. ம். ஏன்னா இப்பதான் ம். டயாபெட்டிக் வந்து ஆமா. ரொம்ப ஃபேஷன் ஆயிடுது. ம். நான் சுகர் பேஷண்ட்ப்பா அப்படி இதுல பெருமை வேற இல்ல அப்படி. டயட் வேற இருப்பா. ஒயிட் சுகர் யாரும் யூஸ் பண்றது ஆ இல்ல. ரொம்ப வேற. அதுல இப்ப இதுல வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை கூட யூஸ் ஆ. பண்ணிக்கலாம். ம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கருப்பட்டி வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ. இதெல்லாம் வந்து நல்ல நல்லா ஹெல்த்தி இருக்கும். அப்படிங்கிற ஆனா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்க்கணும். கருப்பட்டி, ஆமா. வெல்லம் எல்லாம் நம்ம ஆமா. சேர்க்கறதா இருந்தா. தெரிஞ்சிரும்ல. நான் பால் தெரிஞ்சு போயிடும். ம். கரெக்ட். ம். அப்புறம் நெய். ஆஸ் யூசுவல் நெய், முந்திரி ஆ. பருப்பு. நான் ஏலக்காய் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது ஏலக்காய் ஸ்மெல். ஓகே. வேணுங்கிறவா போட்டுக்கலாம். ஆமா. வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இதுல முந்திரி பருப்பு போட்டுக்கங்க, பாதாம் போட்டுக்கங்க, திராட்சை போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாரி இந்த உருளைக்கிழங்கு பாயாசத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இத சூடா குடிச்சாலும் நல்லாருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஜில்லுன்னு குடிச்சாலும் நல்லாருக்கும். வேணா குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஆமா. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் எதுவும் போடல. ஒண்ணும் வேண்டாம். அந்த உருளைக்கிழங்கோட அந்த வாசனை, அந்த டேஸ்டோட நம்ம இன்னைக்கு சாப்பிட ஆமா. போறோம். அப்புறம் வந்து மக்கள ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா, கொஞ்சம் பாதாம் எசன்ஸ் போட்டுக்கங்க. ஆமா. அது போட்டுக்கலாம். இல்லன்னா கேசரி பவுடர் கலர் கூட கொஞ்சம் நீங்க மிக்ஸ் பண்ணி பால்ல அது போட்டுக்கலாம். ஒரு கலர் கலர் கொடுக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஓகே. நிறைய டிப்ஸ் குடுத்தாச்சு. ஆமா. இப்ப இதெல்லாம் பண்ணி பாப்பாவா? ஆமா. அதுக்குள்ள நம்ம பண்ணி காமிச்சிருவோம். ஓகே. என்ன சரியா? பண்ணலாம்னு சொல்லிடுங்க இப்போ நீங்க. வந்து இதுல என்னன்னா அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க அப்படியே கட் பண்ணி மிக்ஸில போட்டுட்டு, ஓரளவு பால ஊத்திட்டு, சர்க்கரையும் ஓரளவு போட்டு ஒண்ணாவே அடிச்சிடணும். ஓ! சர்க்கரை சேர்த்தே அரைச்சிட போறோம். அரைச்சிட்டு அந்த பல்ப் இருக்கக்கூடாது அதுல. ஓகே. நைஸா இருக்கணும். நைஸா நல்லா அரைக்கணும். அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு, சர்க்கரை, அதுக்கப்புறம் பால் சேர்த்து அரைச்சாச்சு. எல்லா பாலும் சேர்க்கல. காய்ச்சினதுல கொஞ்சம் பால் எடுத்து அரைச்சாச்சு நம்ம. இப்ப அரைச்ச விழுது ரெடியா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? விழுத இதுல கொட்டணும். பண்ணுங்க. இதுல ஊத்திட்டா அரைச்சத. அப்புறம் நம்ம எப்படி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பால் ஊத்தி. இப்ப நான் விடவா? ப்ளீஸ். தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் நியூ இயருக்கு எல்லாம் பண்ணி பாப்பா. ஆமா. இது அப்படியே நெய் ஊத்தி கிளறிண்டே இருந்தா அல்வா ஆயிடும் போல. ஆமா. சூப்பரா இல்ல? இதுல என்ன சேர்க்கணும்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பால் அத ஊத்தி கலந்து ஊத்திடலாம். ஏன்னா ஊத்திடுறேன். பாயசம் ரேஞ்சுக்கு வரணும் இல்லையா? ஆமா. பால் விட்டுக்கலாமா? பாலோ பால், பாலோ பால், பொங்கலோ பொங்கல் மாதிரி. ரொம்ப முக்கியங்க. அந்த உருளைக்கிழங்கு கட்டியே இருக்கக்கூடாது. சரிங்களா? இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள். ஏதோ கிழங்கு போட்டிருக்க அப்படின்ட்டுருவாங்க. அப்படியே வாயில ஆப்டாலும் நல்லா தான் இருக்கும். டேஸ்டா தான் இருக்கும். ஆமா. நல்லா நைஸா அரைக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அது தெரியாம நம்ம வந்து சர்ப்ரைஸா கொடுக்கணும். அதுதானே. ஆமா. இல்லையா? அவங்க கண்டுபிடிக்கணும். இது சும்மா ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும். ஓகே. ஏன்னா எல்லாமே வேக விட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு பால் கொதிக்க விட்டுருக்கோம். அவ்வளவுதான். எல்லாம் காய்ச்சி ஆறின பால் தான் நம்ம வந்து அரைச்சதுக்கு எடுத்துட்டோம். இப்ப எல்லா பாலும் சேர்த்தாச்சு.
ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்ல. ஏன்னா வேக வச்ச எல்லாமே உருளைக்கிழங்கு வேக தான். வச்சு இப்போ கொதிக்க வச்ச பால் தான். ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா சர்க்கரைய. ஆமா. அதனால ஒரு ஒரு கலர் ஒரு அப்படி பபுள்ஸ் வந்தோடனே நிறுத்திடலாம். ஓகே. சர்க்கரை ஸ்வீட் வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆமா. போட்டுக்கலாமா? முதல்ல போடும்போது ஒரு 1/2 கப் போட்டு அரைச்சுட்டு, ஓகே. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். வேண்டாதவங்களுக்கு அப்படியே கொடுத்துடலாம். ஓகே. இப்போ போதும் அப்படின்னு ஃபீல் கொதிச்சுட்டு இருக்கட்டும் கொஞ்சம் ஆமா. நேரம். ஆமா. நீங்க வந்து எப்பயிலேருந்து சமையல் கத்துக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுங்க. ஆ கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் வந்து சமைப்பேன். ஓ! ஒரு ஒரு 7த், 8த் அந்த மாதிரி படிக்கிறதுலேருந்தே. இருக்கிறதுலேருந்தே ஓகே. எனக்கு ம். சமையல் எனக்கு என் லைஃப்ல ரொம்ப பிடிச்சதே பாட்டு, சமையல் 2 தான். ஓகே. அப்புறம் வந்தது இந்த நடிப்பு வந்ததுக்கப்புறம் நடிப்பு ரொம்ப பிடிச்சது. ம். அதனால அம்மா வந்து வீட்ல இருக்கும்பொழுது ம எனக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ம். நான் சமைச்சு வச்சு அம்மாவுக்கு எடுத்து குடுத்துட்டு, ம். அண்ணனுக்கு சாப்பாடு ம். கட்டி குடுத்து, அப்பாவுக்கு டேபிள் மேல வச்சுட்டு எனக்கும் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவேன். ஓகே. இப்ப சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தோனயும் ம். திருப்பி ராத்திரிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவுல பாட்டு கிளாஸ் போறது. அதான் இவ்வளவும் பண்ணியிருக்கீள். ஆமா, ஆமா. ஏன்னா வயசான காலத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்பவும் வயசான காலத்துலயும் நெறைய பண்ணிட்டு இருக்கீள். நெறைய ஏன்னா ஏன்னா இப்ப நீங்க டான்ஸ்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? டான்ஸு, ஆ. ஆன்லைன் பாட்டு கிளாஸ் ஆ. எடுத்துட்டு இருக்கேன். நெறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நடிக்கவும் போயின்னு இருக்கேன். ம். இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அது நம்மளுக்கு. ஏன்னா தனியா இருக்கிறதுனால நானே தானே சமைச்சு சாப்பிடணும். ம். ம். அதனால மக்களே ஃப்ரீயா இருந்தா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஒரு நாள். உங்களுக்கு சமைச்சு குடுத்து மத்தவங்களுக்கு குடுத்து அவ சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா. ஏன்னா நீங்க அது குடை மிளகா சாதம் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்தது. நான் இன்னும் சொல்லுவேன். அந்த அந்த மாரி நமக்கு வரல. ஆமா. என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் கைப்பக்குவம் வேற இல்லையா? இருக்கு. கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா. சூப்பரா இருந்தது அந்த ஏன்னா குடை மிளகா அதுக்கு தானே சாதம். கை மணம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஒருத்தருடைய அந்த கை மணம் வேற வேறயா இருக்கும். கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்சது, உங்களுடைய டிஷ் இதுதான் ஃபேவரைட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆ நெறைய ஸ்பெஷல்னு இருக்கு. நெறைய சொல்லுவாங்க. இருக்கு. இது ரொம்ப பிடிக்கும். ம். ஆ சோயா புலாவ் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ம். சோயா புலாவ். அப்புறம் வந்து அ உருளைக்கிழங்கு பரோட்டா, ம். ஓகே. ம ம ஆலு ஆ. பரோட்டா, முள்ளங்கி பரோட்டா, ம். அந்த மாரி நெறைய விஷயங்கள். அப்புறம் நெறைய நானே ட்ரை பண்ணுவேன். ம். நெறைய விஷயங்கள் நானே ட்ரை பண்ணுவேன் தனியா இருக்கும்போது. இதை ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ம். இதை ஏன் அப்படி பண்ணக்கூடாது? அதே மாரி இந்த நம்ப இந்த இது பண்ணி வச்சுப்போம் இல்லையா? கத்திரிக்காய் பொடி இடிச்சு பொடிய. போட்ட ஆ. கறின்னு சொல்லுவோம் நம்ம. ஆமா. அதுக்கு நம்ம அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, தனியா. தனியாலாம் அத பொடி பண்ணி வச்சுட்டு அத வந்து எல்லாத்துக்கும் போட்டு பார்ப்பேன். ம். முட்டைக்கோஸுக்கு, கேரட்டுக்கு, ம். சேனக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கோவக்காய் எல்லாத்துக்கும் போடலாம். எல்லாம் கோவக்காய் எல்லாத்துக்கும் போட்டு அத அத ஒரு 4 ஸ்பூன் போட்டா போதுமே! ம். ம். இல்லையா? ஆமா. வாசனையாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லாருக்கும். ஆமா. ஓகே. அந்த மாரி நெறைய விஷயம் நீங்களே ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆமா. இப்போ உருளைக்கிழங்கு பாயாசம் ரெடி. அத எடுத்து மாத்தி வச்சாச்சு. நெய்ல முந்திரி மட்டும் வறுத்து சேர்த்துறோம். வறுத்து சேர்க்கணும். ம். நெய் நல்ல ஆல்ரெடி உருகின நெய்யா இருந்தாலும் பெட்டர். நம்ம ஓகே. உருக்கியிருந்தாலும் பெட்டர். எப்படி ம். இருந்தாலும் ஓகே. நெய் வந்து சுற்றக்கூடாது ஆனா. ஆமா. வாசனை மாறிடும் இல்லையா? ம். முந்திரி பருப்பு ம். உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு போட்டுக்கங்க. ம். இவ்வளவுதான் போடணும், அவ்வளவுதான் போடணும்னு இல்ல. ம். விரலுக்கேத்த வீக்கம் தான். ம். ம். கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து நல்லா செவந்து போட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சில பேர் அப்படியே வெள்ளையா போட்டுருவாங்க. ம். ம். அதை விட அது நல்லா தெரியாது. இது ஆமா. கொஞ்சம் செவந்து போடும்போது ம். நல்லா தெரியும் வேற. சேர்த்துடலாமா இப்போ? ம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷா இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தீயாம எடுத்துக்கணும் அவ்வளவுதான். ஆஹா. அவ்வளவுதான். அப்படியே நெய் மணக்க மணக்க நம்மளுடைய உருளைக்கிழங்கு பாயாசம் ரெடி. இப்ப இத நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஆமா. ம். அந்த கலர் ம். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல? ம். சாப்பிடணும் போல இருக்கு. உருளைக்கிழங்கு பாயசம் தயார். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சொல்லுங்க. ஜெயா டிவிக்கு சொல்லுங்க. நன்றிய ஜெயா டிவிக்கு சொல்லுங்க. சித்ரா மேடம் சொல்லுங்க.